அறியாமை. பவுல் அறியாமை, ஏராளமான அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருந்தாலும், பவுல் வேதத்தை முழுசா அவர் கற்றுக்கொண்டிருந்தாலும், பவுல் பார்த்தீங்கன்னா சவுலா இருந்த காலத்தில் கிறிஸ்துவை வெறுத்தார், கிறிஸ்துவின் உபதேசத்தை வெறுத்தார், கிறிஸ்தவங்களை வெறுத்தார், கிறிஸ்துவ சபையை வெறுத்தார், சபையை துன்புறுத்தினார். எங்கெங்கெல்லாம் சபை இருக்குதோ, சபைன்றது இந்த மாதிரி வெளியரங்கமாக இருக்காது சபை. அந்த காலத்தில் சபைகள் எல்லாம் கொகையில் இருக்கும். சபை எல்லாம் உள்ள ரொம்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பாருங்க. இஸ்ரவேலில் தான் தேவாலயம், ரொம்ப பழமையான தேவாலயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா எங்கே இருக்க ஆலயங்கள் எல்லாம் பார்த்தா நிறைய உள்ள சுரங்கத்தில் சபையை வச்சு ஆராதிச்சிருக்கிறாங்க மறைவா நிறைய இடங்கள்ல. அப்போ என்னன்னா, அந்த காலத்தில் கிறிஸ்துவை வெறுத்தாங்க, கிறிஸ்துவ உபதேசத்தை வெறுத்தாங்க, கிறிஸ்தவர்களை வெறுத்ததுனால எல்லாரும் ஒளிந்து ஒளிந்து தான் கர்த்தரை ஆராதித்தார்கள். ஏன்னா எங்கே தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லி. அப்போ தமஸ்கு ஊரில் கிளம்புறாரு, தமஸ்கு வழியாக போகிறார் சவுல் கேள்விப்பட்டு அவரை எருசலேமை கொண்டு அவருக்கு ஒரு பதவியை கொடுத்து போய் இஸ்ரவேல் மக்களெல்லாம், அந்த யூதரெல்லாம் ஒளிஞ்சிருக்கிறாங்க, கிறிஸ்தவெல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க, போய் அவர் சிறை இருக்கும்படியாக போகும்போது தான் இயேசு நடுவில் காட்சி அளித்து, ஏன் எனக்கு தொந்தரவு கொடுக்குற அப்படின்னு சொல்கிறாரு. தொந்தரவு கொடுத்தோன்னா அப்புறம் தான் இயேசுவோடைய அந்த வெளிப்பாடு உண்டாகுது. மனக்கண்கள் மறைந்து ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. அப்ப இவ்வளவு நாள் அவர் அறியாம இருந்தார். இவர் கிறிஸ்து யார் என்று அறியாம இருந்தார். ஒரு குழந்தைய போலதான் இருந்தார். இவர் யார்? இவர் மேசியா, இவர் தான் தேவனுடைய குமாரன், இவர் தான் யூதர்களின் ராஜா, இவர் தான் பலி, இவர் தான் நம்ம விருத்த சேதமே, அதுக்கெல்லாம் காரணமே இவர் தான். பிரமாணங்கள் எல்லாம் இவர் தான் குறிக்கிறது. இவர் தான் மேசியா, இவர் தான் பிரதான ஆசாரியர், இவரே நித்திய பலியா இருக்கிறார் அப்படின்ற வெளிப்பாடு அவருக்கு உண்டாகிறது. 3 நாள் அவருக்கு கண்ணு தெரியல. இயேசுவை பார்த்தாரு பாருங்க. எல்லாரும் கேட்டாங்க, ஆனா பார்க்கல. இயேசுவை ஒருவர் மட்டும் தான் பார்க்கிறாரு. சவுல் பார்க்கிறாரு. பார்த்த பிறகு அவருக்கு கண் தெரியல, 3 நாள் தெரியல. அப்புறம் சொல்றாரு, வீட்டுக்கு போ, அங்க போனோன்னு ஒரு விசுவாசி, உனக்கு சாதாரண ஒரு விசுவாசி உனக்கு ஜெபம் பண்ணுவான், ஜபம் பண்ண உடனே உனக்கு சுகமாகும் அப்படின்னா, வீட்டில் போனோன்னே அங்கே ஒருவர் ஜபம் பண்ண உடனே சுகமாகிறது. சுகமான பிறகு அவர் கிட்டத்தட்ட 3 வருஷம் வேதத்தை படித்தாராம் பாருங்க. நிறைய கற்றுக்கிட்டாராம். குறுகிய காலத்தில் போய் அவர் என்ன பண்ணார், சபைகளை பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் போது சபையில் அவர் யாருமே ஏற்றுக்கொள்ளலை, பவுலை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பர்னபா அவருடைய நண்பர் தான் போய் எருசலேமு கொண்டு போய் அவருடைய பேதுரு மூப்பர்கள் அவர்கள்ட்ட போய் கொண்டு அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி, இந்த மாதிரி இயேசு காட்சி அளித்தாராம். அதை பார்த்தோன்னே இவர் உணர்வார்கள், ஆவியில் உணர்வார்கள் பாருங்க. சில பேர் சாட்சி சொல்லும் போது தெரியும், இது ஆவியானவரால் உணர்ந்தப்பட்ட சாட்சிகள். சாட்சி என்னும் போது அது ஒரு தரிசனம், ஆண்டவர் கொடுக்குற தரிசனம் வேற மாதிரி இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவரை பார்த்தேன், ஆண்டவர் அப்படியே அங்கே தண்ணியில் இது பண்ணிட்டு இருந்தார், அந்த பரலோகத்தில் அந்த கடல் தண்ணியில் அப்படி கையை வச்சு ஆட்டிகிட்டு இருந்தார். அப்புறம் என்னென்னவோ கதை தான் சொல்லுவாங்க பாருங்கள். நம்மெல்லாம் அதெல்லாம்